பார்த்தாலும் சாமியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன். சாமி உனக்கு என்ன கொடுத்துச்சு? சாமி எனக்கு என்னடா கொடுக்கல. காலையில் எழுந்தோடனே காளியம்மன் காலடியில் தான் நான் போய் கிடப்பேன். சரியா? கவலைன்னு வந்தால் என் பக்கத்துலேயே இருக்க பெரிய கருப்புசாமி சின்ன கருப்புசாமி அவனை தான் நான் வணங்குவேன். நான் முன்னோக்கி நடந்தால் எனக்கு சக்தி கொடுப்பதற்காக திருச்செந்தூர் முருகன் என் பக்கத்துக்கு வருவான். ரைட்டா? எதிரிகளை தூள் தூளாக ஆக்குவதற்கு என் பெருமாள் சாமி என் கூடயே இருக்கான். இத்தனையும் போக என் வீட்டில் எப்போது இன்பம் துன்பம் அதில் இரண்டரை கலந்து இருக்கக்கூடிய மாரியம்மா இருக்கா. இவங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? சாமி எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கு. சரியா? என்ன நான் தான் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளலை. எப்போதுமே சாமியோட நினைப்பில் தான்டா நான் இருப்பேன். இருக்கக்கூடிய மாரியம்மா இருக்கும் தட்டி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எவனும் என்னை ஒன்றும் செய்யவும் முடியாது.